வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு டே 2 சரிங்களா? பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்காக நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்றைய வகுப்புல ஒரு ஈஸியான டாபிக்கோட தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்றைய வகுப்பு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எழுத்து இலக்கணத்துக்கு கூட உட்பிரிவுகள் தான். எழுத்து இலக்கணம் பார்த்தீங்கன்னா, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணத்தை 5 வகையா பிரிக்கிறாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் 5 வகையா பிரிக்கிறாங்க. அந்த 5 வகையில எழுத்து இலக்கணத்துடைய உட்பிரிவு என்று சொல்லக்கூடிய சார்பு எழுத்து தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இத பாருங்க. ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. சோ நீங்க எல்லாருமே புத்திசாலிகள் தான். கடவுள் நம்மளை கைவிட்டாரே அப்படின்னு வந்து நம்ம சோர்வே அடையக்கூடாது. எதுலையுமே நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இந்த டைம் நம்ம எக்ஸாம் எழுதுறோம், கண்டிப்பா வேலை நம்ம கையில இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். எவ்வளவு சோதனை வந்தாலும் அதெல்லாம் தட்டி எடுத்துருங்க. ஓகேங்களா? எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே தட்டி எடுத்துருங்க. சரி, ஓகே. அடுத்து சார்பு எழுத்துக்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான டாபிக். நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த 7070701005 கால் பண்ணுங்க. நேற்றைய வகுப்புல கூட நீங்க சொன்னீங்க பிஸியா இருக்கு எடுக்கணும்னு சொன்னீங்க. வெப்சைட் போங்க, வெப்சைட்ல போய் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த எப்பவுமே போன் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அட்டென்ட் பண்ணுவாங்க. நீங்க தாராளமா 2 நம்பருக்குமே பேசலாம். பேசுங்க. ஓகே. இந்த சார்பு என்னென்ன இருக்கு? நம்ம எழுத்து இலக்கணத்தோட உட்பிரிவு சார்பெழுத்துன்னு சொன்னோம். அந்த சார்பெழுத்து என்ன இருக்குன்னா, சார்பெழுத்து 10 வகையா பிரிக்கிறாங்க. 10 வகை. 1 உயிர்மெய், 2வது ஆயுதம், 3 உயிரலபடை, 4 ஒட்டளபடை, 5 குற்றியலுகரம், 6 குற்றியலிகரம், 7 ஐகார குறுக்கம், 8 ஔகார குறுக்கம், 9 மகர குறுக்கம், 10 ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் சார்பெழுத்துக்கள். சரிங்களா? நமக்கு எப்படி வினா கேட்பாங்கன்னா, சார்பெழுத்து டேஸ் வகைப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். சார்பெழுத்து ஒன்றை சார்ந்து உள்ளது. நான் சொல்றேன், நான் ஒருத்தரை சார்ந்திருக்கேன். அதே மாதிரி இந்த சார்பெழுத்து எழுத்து இலக்கணத்துல உட்பிரிவுல இருக்கு. அந்த எழுத்து இலக்கண உட்பிரிவுல சார்பெழுத்து இருக்கு. சார்பெழுத்துல 10 வகையா பிரிக்கிறாங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரலபடை, ஒட்டளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம் என்று 10 வகையா பிரிக்கிறாங்க. இதை நம்ம நன்னூற்பாலே ஒரு செய்யுளே இருக்குது. சரிங்களா? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபு, ஒற்றளபு, அக்கிய ஈவு ஐ ஔ மக்கான் தனிநிலை 10 சார்பெழுத்து ஆகுமே. உயிர்மெய் இருக்கு, ஆயுதம் இருக்கு, உயிரளபடை இருக்கு, ஒற்றளபடை இருக்கு, அக்கிய குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், தனிநிலை என்று சொல்லக்கூடிய சார்பெழுத்து. இந்த 10 சேர்ந்ததுதான் சார்பெழுத்துன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல நம்ம உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா? அந்த உயிரெழுத்துக்கள் 12யுமே வந்து எப்படி 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு குறில் எழுத்து, இன்னொன்னு நெடில் எழுத்து. குறில் எழுத்தை ஒழிக்கக்கூடிய மாத்திரை அளவு 1. அ, இ, உ, ஏ, ஓ. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துல உயிர்மெய் குறிலுக்கும் ஒரு மாத்திரை தான், உயிர்மெய் நெடிலுக்கும் 2 மாத்திரை. ஓகேங்களா? உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை, குறில் எழுத்துகளுக்கு உயிர் எழுத்துகளுக்கு 1 மாத்திரை. சரிங்களா? உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துகளுக்கு 1 மாத்திரை. அ, இ, உ, ஏ, ஓ. இந்த நெடில் எழுத்து ஏ இருக்கு இல்லையா? இதுக்கு 2 மாத்திரை. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ சொல்லக்கூடிய 2 மாத்திரை அளவு இருக்கு. ஓகேங்களா? இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்மெய் குறில் அதுக்கு 1 மாத்திரை, உயிர்மெய் நெடில் அதுக்கு 2 மாத்திரை. ஓகேங்களா? இப்ப இந்த சார்பெழுத்துக்களை நம்ம எப்படி சொல்றோம்? உயிரெழுத்துகள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த 2 சேர்ந்து 30 எழுத்துக்களை சார்ந்து இருக்கிறது தான் நம்ம சார்பெழுத்துகள்னு சொல்றோம். உயிரும் மெய்யும் ஆகிய உயிரெழுத்துகள் 12, மெய் எழுத்துக்கள் 18. மொத்தம் 30 எழுத்துக்களை சார்ந்து இருக்குது. அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? சார்பெழுத்துகள்னு சொல்றோம். சரிங்களா? மெய் எழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12. இது 2 சேருது இல்லையா? இதுல 216 எழுத்துக்கள் சேருது. இந்த 216 எழுத்துக்களுமே உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்க, மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேருது. இக்கு கூட்டல் ஆ, அது உயிர் மெய்க்குறில். மெய்யெழுத்தோட உயிர் நெடில் சேருது. இக்கு கூட்டல் ஆ. சரிங்களா? பாருங்க, நான் எழுதிய காமிச்சறேன். இப்ப மெய்யெழுத்தோட உயிர் குறில் சேருது. இதான இக்கு மெய்யெழுத்து. இதோட ஆ என்ற எழுத்து சேருது. கா. இதை ஒலிக்கும் மாத்திரை 1. ஒரு மாத்திரை அளவுதான். ஓகேங்களா?
அடுத்து அதே இக்கு கூட்டல் ஆவண்ணா, இது எப்படி மாறுது? கா என்று மாறுது. இதை ஒலிக்கும் மாத்திரை அளவு 2. 2 மாத்திரை அளவு. ஓகேங்களா? இதுதான் வித்தியாசம். வேற எதுவுமே இல்ல. சரி. இப்ப உயிர்மெய்னா என்னன்னு பார்த்துட்டோம். உயிர்மெய்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஆயுதம். ஆயுதம்னா என்னது? 3 புள்ளிகளை உடையது. அக்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அக்கண்ணா. 3 புள்ளிகளை உடையது. இந்த 3 புள்ளிகளுக்கு என்னென்ன வேறு பெயர்களா இருக்கு தெரியுமா? இந்த ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. இடையில மட்டும் தான் இயங்கும். இடையில மட்டும் தான் இயங்கும். இதுக்கு சொல்லுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு வல்லின மெய்க்குறில் இருக்கும். இடையில இந்த ஆயுத எழுத்து இருக்கும். சரிங்களா? பாருங்க. இப்ப எஃகு என்ற எழுத்து இருக்கு. ஒரு குறில் எழுத்து. ஒரு வல்லின மெய்க்குறில் இருக்கா? இந்த இடையில இருக்கா ஆயுத எழுத்து? அவ்வளவுதான். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுக்கு 2, 3 பெயர்கள் இருக்கு. முப்புள்ளின்னு சொல்லுவாங்க, முப்பார் புள்ளின்னு சொல்லுவாங்க, அடுப்பு புள்ளின்னு சொல்லுவாங்க, தனிநிலைன்னு சொல்லுவாங்க, அக்கேனம்னு சொல்லுவாங்க. ஆயுத எழுத்து 3 புள்ளி வச்ச எழுத்துக்கு இத்தனை பேரா மேம்னா கண்டிப்பா 3 இருக்கு. இத்தனை பேர் இருக்கு. சரிங்களா? முப்புள்ளி, முப்பார் புள்ளி பாருங்க. ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு குரல் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு வல்லின மெய்க்குறள் இருக்கு. உயிரோடும் மெய்யோடும் சேராமல் இருக்கிறதுனால இது என்ன ஆயிருச்சு? தனிநிலை என்று சொல்றோம். இந்த எஃகு இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அதாவது இக்கு கூட்டல் ஆனா காணா. ஆனா இந்த இக்கு என்ற எழுத்து உயிரோடையும் சேராது. சரிங்களா? மெய் எழுத்தோடையும் சேராது. அதனால என்ன சொல்றாங்க? தனிநிலை என்று சொல்றாங்க. உயிரெழுத்தோடும் சேராது, மெய்யெழுத்தோடும் சேராது. அதனால இத நம்ம என்ன சொல்றோம்? தனிநிலை என்று சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஆயுதத்துக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கு? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். ஓகேங்களா? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இத வந்து அடுப்பு புள்ளின்னு சொல்லுவாங்க. அடுப்பு புள்ளின்னு சொல்லுவாங்க. இதை ஒலிக்கக்கூடிய மாத்திரை அளவு என்னன்னா, அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு மாத்திரை எவ்வளவுன்னா, அரை மாத்திரை. சரிங்களா? மெய்யெழுத்தை ஒலிக்கக்கூடிய மாத்திரை அளவு அரை மாத்திரை. இக்கு இதுக்கு அரை மாத்திரை. புள்ளி வச்ச எழுத்துக்கு அரை மாத்திரை. சரிங்களா? புள்ளி வச்ச எழுத்துக்கு அரை மாத்திரை. சோ உயிர்மெய் பார்த்தாச்சு, ஆயுதம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது அளபடை. இந்த அளபடை என்ன சொன்னா 2 வகையா பிரிப்பாங்க. அளபடைய 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. என்ன சொல்றாங்க? ஒரு செய்யுள் இருக்கு. அதுல ஓசை குறையும் போது அந்த ஓசையை அழகுபடுத்துவதற்காக எழுத்துகள் நீண்டு ஒலிக்கும். அதத்தான் அளபடை என்று சொல்றோம். அளபு கூட்டல் எடை, அளபடை. அளபு கூட்டல் எடை, அளபடை. பாருங்க. அந்த அளபடை 2 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஒண்ணு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. இந்த உயிரளபடைக்கு பின்னாடி 3 பிரிவுகள், உட்பிரிவுகள் இருக்கு. இந்த உயிரளபடைக்கு 3 பிரிவு இருக்கு. இது கீழ. ஓகேங்களா? உயிரளபடை கீழ 3 பிரிவு இருக்கு. என்னன்னா, செய்யுளிசை அளபடை. சரிங்களா? இசை நிறை அளபடை. செய்யுளிசைனாலும், இசை நிறைனாலும் ஒண்ணுதான். இன்னிசை அளபடை மற்றும் சொல்லிசை அளபடை. இங்க பாருங்க உயிர் அளபடைனா என்ன? உயிர் நெடில் எழுத்துகள் 7 ஆவண்ணா, ஈ எண்ணா, ஊவண்ணா, ஏ எண்ணா, ஐயண்ணா, ஓவண்ணா, அவ்வண்ணா. இதுதான் உயிர் நெடில் எழுத்து. இந்த 7 எழுத்துக்களும் அளபடுத்து வர்றதுக்கு பேர் தான் உயிரளபடை என்று சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு அளபடுத்து வர்றதுக்கு அடையாளம் இப்ப ஆவண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆவண்ணாவுக்கு இணை எழுத்து ஆ. ஈ எண்ணாவுக்கு இணை எழுத்து இ. ஊவண்ணாவுக்கு இணை எழுத்து உ. சரிங்களா? அடுத்து ஏ எண்ணாவுக்கு இணை எழுத்து ஏ. ஐயனாவுக்கு இணை எழுத்து இ. என்ன மேம் இதுக்கு மட்டும் மாத்தி சொல்றீங்க? அதான் உண்மை. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே பக்கத்துல உள்ள எழுத்து வரும். ஐயனாவுக்கு இணை எழுத்து இ. அவ்வண்ணாவுக்கு இணை எழுத்து உ. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கூட விடுபட்டதை எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இணை எழுத்து கொடுத்திருந்தாங்க. இணை எழுத்து கொடுத்து தவறானது ஒரு இணை எழுத்து சேர்த்து கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து ஓவண்ணாவுக்கு இணை எழுத்து ஓ. ஓவண்ணாவுக்கு இணை எழுத்து ஓ. இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நெடிலுக்கு இனமான குறில் எழுத்து அளபடுத்து வருதுன்னு சொல்றோம். அப்ப நெடில் எழுத்துக்கள் அளபடுத்து வந்ததற்கு அடையாளமாக அதற்கு இனமான அதேதான்.
சரிங்களா? இந்த எழுத்துக்கள் 7மே மொழிக்கு முதல்ல இருக்கும், இடையில இருக்கும், இறுதியில இருக்கும். மொழிக்கு முதல்ல எப்படின்னா, அ, ஆ அப்படி வரும். சரிங்களா? இந்த மாரி வரும். அவ்வளோதான். மொழிக்கு முதல்ல இருக்கும், இடையில இருக்கும், இறுதியில இருக்கும். இப்ப உதாரணம் பாருங்க. மொழிக்கு முதல்ல ஓ, ஒதல். அப்ப மொழிக்கு முதல்ல வந்துருச்சா? இடையில பாருங்க. பிடா, அர். இப்ப இத நம்ம எப்படி பிரிப்போம்? டா எப்படி வந்துச்சு? ஆவண்ணா தானே? இட்டு கூட்டல் ஆவண்ணா. ஆவண்ணாவுக்கு இனமான எழுத்து ஆனாவா? வந்துருச்சா? அப்ப ஆவண்ணாவுக்கு என்ன எழுத்து இருக்கு? ஆ இருக்கு. அடுத்து பாருங்க மொழி இறுதியில என்ன இருக்கு? கெடா அ. அப்ப இது இறுதியில இருக்கா? இதுவும் அதே மாரி தான் ஆவண்ணாவுக்கு இனமான எழுத்து ஆனா. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? முன்னாடி என்ன குடுத்துருக்காங்க? அந்த எழுத்துக்கு இனமான குறில் எழுத்து அருகில் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அதே மாரி இனமான குறில் எழுத்து அருகில் இருக்கா? அருகில் இருக்கா? அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த உயிரிழப்பினை நான் என்ன சொன்னேன்? 3 வகையா பிரிக்கணும்னு சொன்னேன். 1 செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை. இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இந்த 3 பேருக்கு ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? இது என்னன்னா, செய்யுளிசை அளபடைனா இளையராஜா சார ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இளையராஜா சார ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னிசை அளபடைனா ஏ.ஆர். ரகுமான் சார ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏ.ஆர். ரகுமான் சார ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மேம் நீங்க பாட்டுக்கு இசையமைப்பாளர் பேரெல்லாம் இலக்கணத்துல கொண்டு வர்றீங்க. சொல்லிசை அளபைனா கண்ணதாசன் சார ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன மேம் என்னாச்சு? அப்படின்னு கேட்கிறீங்களா? ஒண்ணுமே இல்ல. அதாவது முன்ன ஒரு 80ஸ், 70ஸ், 80ஸ் கிட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இளையராஜா சாங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எவ்வளவோ இளையராஜா இசையமைச்சாரு. அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த இசை நிலை அளபடை அப்படின்னா என்ன? அதாவது செய்யுள்ல ஓசை குறைந்து வருது. சரிங்களா? அவரு இளையராஜா சார் வந்து கொஞ்சம் சவுண்ட் ஏத்தி, இறக்கி அப்படி அழகா பாடுவார் இல்லையா? செய்யுள்ல ஓசை குறைந்து வரும்போது, அந்த ஓசையை நிரப்புவதற்காக சரிங்களா? உயிர் நெடில் எழுத்து 7மே அளபடுத்து வர்றது செயலிசை அளபைன்னு சொல்றோம். சரிங்களா? அதான் இங்க வருது. செய்யுள்ல ஓசை குறைந்து வருது. அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெடிலெழுத்து 7 அளபடுத்து வரும். இந்த செய்யுளிசை அளபடை எந்த சீர்கள்ல வரும்னா, ஈரசை சீர்களில் வரும். செய்யுளிசை அளபடை எந்த சீர்கள்னா, ஈரசை சீர்களில் வரும். இதுல முக்கியமான வினா எப்படி கேட்பாங்கன்னா, செய்யுளிசை அளபடை டேஷ் சீர்களில் வரும். ஈரசை சீர்கள் வரும். செய்யுளில் ஓசை குறைந்து வரும்போது, அந்த ஓசையை நிரப்புவதற்காக டேஷ் அளபெடுத்து வரும். எந்த அளபடை அளபெடுத்து வரும்? செய்யுளிசை அளபடை அளபெடுத்து வரும். ஓகேங்களா? பாருங்க ஒரு குறள். தெய்வம் தொழா அல் கொழுநன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை. இது ஈரசை சீரா? இது ஓரசை, ஈரசை. அப்ப இந்த செய்யுள் செயலப்பட எந்த சீர்ல வரும்னு சொன்னாங்க? ஈரசை சீர்கள்ல வரும்னு சொன்னாங்க. இந்த ழாவ எப்படி பிரிப்போம்? இல்லு கூட்டல் ஆவண்ணா. ஆவண்ணாவுக்கு இனமான குறில் எழுத்து ஆ இருக்கா? இதாங்க. அப்ப செய்யுள் செயலப்பட ஈரசை சீர்கள்ல வரும். ஓகேங்களா? அடுத்து இன்னிசை அளபடை. ஏ.ஆர். ரகுமான் சார் சொன்னேன். இளையராஜா சார் சாங் சூப்பரா இருக்கும். இருந்தாலும் இப்ப உள்ள பசங்க வந்து ஏ.ஆர். ரகுமான் சார் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அவர தான் ரொம்ப விரும்புவாங்க. செய்யுள்ல ஓசை குறையல. செய்யுள்ல ஓசை குறையல. இருந்தாலும் இனிமை சேர்ப்பதற்காக இந்த நெடிலெழுத்துகள் 7ம் அளபெடுத்து 3 இடத்திலயுமே வரும். நெடிலெழுத்துகள் 7 அளபெடுத்து 3 இடத்திலயுமே வரும். இதுக்கு பேர் தான் இன்னிசை அளபடை. செய்யுளிசை அளபடை ஈரசை சீர்களில் வரக்கூடியது. இன்னிசை அளபடை மூவசை சீர்களில் வரக்கூடியது. ஓகேங்களா? இந்த இன்னிசை அளபடை அதிகமா ஊ என்ற எழுத்தால அளபெடுத்து வரும்னு சொல்றாங்க. ஊ என்ற எழுத்தால அளபெடுத்து வரும். அதுக்கு உதாரணம் கூட பாருங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. மூவசை சீர்கள வரும்னு சொன்னனா? இத நம்ம எப்படி பிரிப்போம்? ஓரசை, 2வது அசை, 3வது அசை. 1, 2, 3 மூவசை சீர்கள் வந்துருச்சா? 1, 2, 3 3 சீர்கள் வந்திருக்கா? அப்ப இன்னிசை அளபடை மூவசை சீர்களில் வரக்கூடியது. செய்யுளிசை அளபடை ஈரசை சீர்களில் வரக்கூடியது. சரிங்களா? இன்னிசை அளபடை மூவசை சீர்களும், செய்யுளிசை அளபடை ஈரசை சீர்களே வரும். அப்ப நம்ம இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, ஏ.ஆர். ரகுமான் சார் நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா, செய்யுள் இசை நல்லாதான்ப்பா இருக்கு. இருந்தாலும் இனிய ஓசையை நிறைவு செய்வதற்காக இப்ப உள்ளவங்க யார விரும்புறாங்க?
ஏ ரஹ்மான் சாங் விரும்புறாங்களே, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது அப்புறம். அதனால இனிய ஓசையை நிறைவு செய்வதற்காக இந்த இன்னிசை அளபடை அளபெடுக்குது. ஓகேங்களா? சொல்லிசை அளபடை. அதாவது கண்ணதாசன் சாரோட வார்த்தைகள் ஒண்ணொண்ணும் நச்சு நச்சுன்னு இருக்கும். ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப இனிமையானதா இருக்கும். புரியிற மாரி இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க. செய்யுள்ல ஓசை குறையாத போதும் பெயர்ச்சொல் வினையெச்சமாக அளபெடுக்கும். பெயர்ச்சொல் வினை இதுதான் முக்கியம். பெயர்ச்சொல் வினையெச்சமாக அளபெடுக்கும். இந்த அளபடை கடைசி எழுத்து எதுல இகரத்துல தான் முடியும். உதாரணமாக தளீஇ. இந்த சொல்லிசை அளபடைக்கு சீர் இலக்கணம் கிடையாது. ஏன்னா செய்யுளிசை அளபடை ஈரசை சீர்கள்ல முடியுது. அதுக்கு சீர் இலக்கணம் இருக்கு. இன்னிசை அளபடை மூவசை சீர்கள்ல முடியக்கூடியது. அதுக்கு சீர் இலக்கணம் இருக்கு. சொல்லிசை அளபடைனாலே பெயர்ச்சொல் வினையெச்சமாக அளபெடுத்தால் அது சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை இகரத்தில் மட்டுமே முடியும். சொல்லிசை அளபடை எதுல முடியுது? இகரத்தில் மட்டுமே முடியும். தளீஇ, கெளீஇ இது எல்லாமே என்ன அளபடைன்னு சொல்லுவாங்க? சொல்லிசை அளபடை. இகரத்துல மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? பாருங்க. சொல்லிசை அளபடைக்கு சீர் இலக்கணம் இல்லை. உரணசையை உள்ளம் துணையாகச் சென்றால் வரணசையை இன்னும் உளேன். இதுல என்ன சொல்றாங்க? நசை என்றால் விருப்பம். நசை என்பது எதை குறிக்குதுன்னா விருப்பத்தை குறிக்குது. நசை என்பது விருப்பம். ஓகேங்களா? இங்க நசையி நசையி விரும்பி என்று வருது. ஓகேங்களா? பெயர் சொல் வினையெச்சமாக அளபெடுத்து வருது. இந்த சொல்லிசை அளபடைக்கு சீர் இலக்கணம் என்பது கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஒற்றளபடை. ஒற்றளபடைனா என்ன? இந்த ஒற்றளபடை பார்க்கறதுக்கு முன்னாடி அளபடையை பத்தின ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துறேன். அளபடையை 2 வகையா பிரிச்சோம். ஒண்ணு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. அந்த உயிரளபடையில 3 பிரிவுகள் இருக்கு. செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிலை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடை அப்படின்னாலே இசை இளையராஜா சார ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யுள்ல ஓசை குறைஞ்சிருச்சு, இனிய ஓசையை நிறைவு செய்வதற்காக செய்யுளிசை அளபடை அளபெடுக்குது. எது அளபெடுக்குது? நெடிலெழுத்துகள் 7ம் அளபெடுக்குது. எப்படி அளபெடுக்குது? அதுக்கு இனமான குரல் எழுத்துக்கள் சேர்ந்து அளபெடுக்குது. ஓகேங்களா? அடுத்து இன்னிசை அளபடை. செய்யுள்ல ஓசை குறையல, இன்னும் கொஞ்சம் இனிய ஓசையை சேர்க்கிறதுக்காக, ஓகேங்களா? இனிய ஓசைய சேர்க்கிறதுக்காக இந்த இன்னிசை அளபடை அளபெடுக்குது. ஓகேங்களா? இந்த இன்னிசை அளபடை மூவசை சீர்களில் முடியும். இன்னும் சொல்ல போனா இன்னிசை அளபடை பெரும்பாலும் ஊ என்ற எழுத்தால் முடியக்கூடியது. அடுத்து சொல்லிசை அளபடை. கண்ணதாசன் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சொல்லு ஒன்னொன்னும் ரொம்ப அதாவது உணர்வுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. உணர்வு பூர்வமானதா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சொல்லிசை அளபடை என்ன சொல்றாங்க? பெயர் சொல் வினையெச்சமாக அளபெடுக்கும் அளபடை எதுன்னு கேட்பாங்க. பெயர் சொல் வினையெச்சமாக அளபெடுக்கும் அளபடை எது என்று கேட்டால் அது சொல்லிசை அளபடை. ஓகேங்களா? பெயர் சொல் வினையெச்சமாக அளபெடுக்கும் அளபடை. ஓகே. இப்ப 3 அளபடையும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஒற்றளபடை. ஒற்றளபடை இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஒற்று கூட்டல் அளபு கூட்டல் எடை. ஒற்றளபடை. அதாவது ஒரே மாதிரி 2 ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்தால் அதற்கு பெயர் ஒற்றளபடை. சரிங்களா? இது என்ன சொல்றாங்க? ஒரு குரல் எழுத்தை அடுத்து இந்த ஒற்றளபடை மொழிக்கு இடையிலே வரும், கடையிலையும் அளபெடுத்து வருதுன்னு சொல்றாங்க. மொழிக்கு இடையிலே வரும், கடையிலையும் அளபெடுத்து வரும். இந்த ஒற்றளபடையில எத்தனை எழுத்துக்கள்னு கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மொத்த எழுத்துக்கள்னு கேட்டா 11. சரிங்களா? அளபெடுக்கும் மொத்த எழுத்துக்கள்னு கேட்டா 11. ஒற்றளபடை அளபெடுக்கும் மெய் எழுத்துக்கள்னு கேட்டா 10 எப்படின்றத பாரு. தனி குரல் எழுத்தை அடுத்து இந்த ஒற்றளபடை மொழிக்கு இடையிலும் கடையிலும் அளபெடுத்து வரும். மொழிக்கு இடையிலும் கடையிலும் அளபெடுத்து வரும். பாருங்க. சங்கு, கல்லு, வண்டி 11 எழுத்துக்கள் அளபெடுத்து வருது. சரிங்களா? மெல்லின எழுத்து இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையில எழுத்து இ, இல்லு, இவ்வு, இல்லு. அதனால சொல்றாங்க, அதாவது ஒற்றளபடை அளபெடுக்கும் மொத்த எழுத்துக்கள் கேட்டா 11 ஆயுத எழுத்தையும் சேர்த்து. ஒற்றளபடை அளபெடுக்கும் மெய் எழுத்துக்கள் எத்தனை கேட்டா 10. ஓகேங்களா? மெய் எழுத்துக்கள் எத்தனை கேட்டா 10.
ஞங்கன்னா நம்மன. இதுல என்ன இல்லன்னு பாத்தீங்கன்னா, இரு கிடையாது, இல்லு கிடையாது. இது போக மீத உள்ள எழுத்துக்கள் எல்லாமே. ஓகேங்களா? இது போக மீத உள்ள எழுத்துக்கள் எல்லாமே. ஓகேங்களா? 11 எழுத்துக்கள் அளபெடுத்து வருது. மொத்த எழுத்துக்கள்னு கேட்டா 11, மெய் எழுத்துக்கள்னு கேட்டா 10. ஓகேங்களா? அப்ப ஆயுத எழுத்து எதுல இருக்குது? ஒற்றளபடையில இருக்கு. ஓகேங்களா? இப்ப மொழிக்கு முதல்லயும், இடையில சங்கு இடையில இருக்கா? கல்லு இறுதியில இருக்கா? இடையில இருக்கா? அதான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? மொழிக்கு இடையிலும் வரும், கடையிலும் வரும். கடைனா கடைசில. நீங்க பாட்டுக்கு கடைய நினைச்சுக்க கூடாது. இடையிலை வரும், கடைசிலை வரும். இதுதான்ப்பா இந்த அளபடை. இப்ப நம்ம இதுவரை உயிர்மை பார்த்தோம், ஆயுதம் பார்த்தோம். சரிங்களா? சார்பெழுத்துகள் 10ல உயிர்மை உயிர்மை பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து ஆயுதம் பார்த்தோம். இந்த ஆயுதம் வந்து என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கு? தனிநிலை, அக்கேனம், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அடுப்பு புள்ளி. அடுத்து அளபடை பார்த்தோம். அளபடைய 2 வகையா பிரிச்சாங்க. ஒண்ணு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. அளபடைய 2 விதமா பிரிச்சாங்க. ஒண்ணு உயிரளபடை. இன்னொன்னு ஒற்றளபடை. ஓகேங்களா? இந்த உயிரளபடைக்கு கீழ எத்தனை இருக்கு? 3 பிரிவு இருக்கு. இந்த ஒற்றளபடை கீழ 3 பிரிவு இருக்கு. செய்யுளிசை அல்லது இசை நிறை. அடுத்து இன்னிசை. அடுத்து சொல்லிசை. இருக்கு இல்லையா? அடுத்து சொல்லிசை. இத மாதிரி நீங்க நல்லா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீட்டா வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். இது இசை இசை இப்ப ஏஆர் ரஹ்மான் இளையராஜா சார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கவியரசு கண்ணதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா செய்யுளில் இனிய ஓசை நிறைவு செய்வதற்காக நெடிலெழுத்துக்கள் 7ம் அதற்கு இனமான குறிலெழுத்தோட அளபெடுத்து வருது. செய்யுள்ல இனிய ஓசை இருந்தாலும் இன்னும் இனிய ஓசையை சேர்ப்பதற்காக இந்த இன்னிசை அளபடை அளபெடுக்குது. இது எந்த எழுத்தால முடியும்னா ஊ என்ற எழுத்தால முடியும். இந்த சொல்லிசை அளபடை இகரத்தில் முடியும். இது ஈரசை சீர்களில் முடியக்கூடியது. இது எதுல முடியக்கூடியது? ஈரசை சீர்களில் முடியக்கூடியது. இதுதான் இன்றைய வகுப்பு நம்ம இது ஃபுல்லா பார்த்திருக்கோம். சரிங்களா? அடுத்து ஒற்றளபடையில் என்ன பார்த்தோம்? ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மொத்த எழுத்துக்கள்னு கேட்டா 11. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மொத்த எழுத்துக்கள்னு கேட்டா 11. மெய் எழுத்துக்கள்னு கேட்டா 10. ஓகேங்களா? பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது குற்றிய லுகரம் மற்றும் குற்றிய லிகரம். ஓகேங்களா? குற்றிய லுகரம் மற்றும் குற்றிய லுகரம். என்ன சொல்றாங்க? இந்த குற்றிய லுகரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியதுதான் குற்றிய லுகரம். ஓகேங்களா? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுதான் குற்றியல் உகரம். இந்த குற்றியல் உகரம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 6 இடத்துல வரும். சரிங்களா? குற்றியல் உகரம் அது என்ன சொல்லுவாங்க? குசுடு துப்புருன்னு சொல்லுவாங்க. குசுடு துப்புரு. எப்படி மேம் குசுடு துப்புரு? ஒண்ணுமே இல்லப்பா. இந்த குற்றியல் உகரம் 6 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா? 6 வகையா பிரிக்கிறாங்க. உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் எழுத்தை தொடர்ந்து குசுடு துப்புரு வருமானால் அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுர் வருமானால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம்னால் நெடில் எழுத்தை தொடர்ந்து சரிங்களா? நெடில் எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுர் வருமானால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்துக்காக மட்டும் தான் முடியும். ஆடு, ஆடு, காடு, பாடு. அப்ப நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து குசுடுதுபுர் வருமானால் அது நெடில்தொடர் குற்றியலுகரம். நெடில்தொடர் குற்றியல் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். 2 எழுத்து சொற்கள் மட்டுமே முடியக்கூடியது. 2 எழுத்து சொற்கள் மட்டுமே முடியக்கூடியது. அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின எழுத்தை தொடர்ந்து அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. சரிங்களா? இந்த வல்லின எழுத்தை தொடர்ந்து குசுடுதுபுர் வருமானால் என்ன மேம் வல்லின எழுத்துன்னு சொல்றீங்களே? இப்ப பாருங்க. காற்று. இது என்னது? வல்லின எழுத்தா? இதை தொடர்ந்து குசுடுதுபுர் வருதா? அப்ப இது வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க. மென்தொடர் குற்றியலுகரம்.
மெல்லின எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வருமானால், மெல்லின எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வருமானால், பஞ்சு பின்னாடி ஒண்ணுக்கு உதாரணம் இருக்கு. இது மெல்லின எழுத்து. குசுடு துபுரு மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வருமானால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். அதாவது எய்து, சார்பு, ஓகேங்களா, சார்பு இடையின எழுத்து இருக்கா, எரல வளல. ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அதாவது ஆயுத எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வருமானால் அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். இவ்வளவுதான். சரிங்களா? அப்ப குற்றியலுகரம்னா என்னது? தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலித்தால், சரிங்களா, அதற்கு பெயர் குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரம் 6 வகையா பிரிக்கிறாங்க. குற்றியல் எத்தனை வகை பிரிக்கிறாங்க? 6 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு உயிர்த்தொடர் குற்றியலுகரம், இன்னொன்னு நெடில்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், நெடில்தொடர் குற்றியலுகரம், பன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். இப்ப இது எல்லாத்தையும் 1 by 1 பார்க்க போறோம். சரிங்களா? உயிர் எழுத்துக்களை தொடர்ந்து குசுடு துபுரு வந்தால் அவை உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அவை உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அதுக்கு என்ன உதாரணம் பாருங்க. அழகு, அரசு, பண்பாடு, உனது, உருபு இருக்கா, ழா ஆ இருக்கா, ரா ஆ இருக்கா, பாடு ஆவண்ணா இருக்கா, ஆ இரு. அப்ப இரு குடல் உ உயிர் எழுத்துக்களை தொடர்ந்து குசுடு துபுரு வருமானால் அவை வன்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது நெடில்தொடர் குற்றியலுகரம். நெடில்தொடர் குற்றியலுகரத்துக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், 2 சொற்களால் மட்டுமே முடியக்கூடியது. தனி நெடிலை தொடர்ந்து குசுடு துபுரு வருமானால் அவை நெடில்தொடர் குற்றியலுகரம். அந்த நெடில்தொடர் குற்றியல் எப்படி இருக்கும்? 2 எழுத்து சொற்களால் மட்டுமே அமையக்கூடியது. ஆடு, பாடு, காடு, ஆறு மற்றும் தேடு. வன்தொடர் குற்றியலுகரம் எழுத்துக்களை தொடர்ந்து இக்கு, இற்று, இட்டு, இத்து, இப்பு, இற்று. வல்லின குற்றியலுகரம் பாருங்க. பாக்கு, அச்சு, பத்து, உப்பு, பற்று. ஓகேங்களா? இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா போக்கு, போக்கு, பேச்சு. சரிங்களா? பேச்சு. இதுக்கு வந்து பத்து, சத்து, உப்பு, தப்பு. சரிங்களா? பற்று எல்லாமே இருக்கா? அப்ப இந்த வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குசுடு துபுரு வருமானால் இது வன்தொடர் குற்றியலுகரம். இது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம். ஞஞன நமன மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து குசுடு துபுரு வருமானால், ஓகேங்களா, அது மென்தொடர் குற்றியலுகரம். உதாரணம் பங்கு, பஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. பாருங்க, பங்கு, சங்கு. ஓகேங்களா? பண்பு இருக்கா? குந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, உட்காரு, குந்து. பஞ்சு, குஞ்சு, கோழி குஞ்சு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து அம்பு, கம்பு. எக்ஸ்ட்ரா உதாரணம் கொடுக்குறேன். ஓகேங்களா? நன்று, மிக நன்று சொல்லலையா. இவ்வளவுதான். அடுத்து இதுல ஒரே ஒரு கண்டிஷன் இடைத்தர குற்றியலுக்கு மட்டும்தான். எப்படின்னா, இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இடைத்தர குற்றியலுகரம். இந்த இடைத்தர குற்றியலுக்கு என்னன்னா, இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் கிடையாது. குற்றியலுகர சொற்கள் கிடையாது. இப்ப என்ன சொன்னோம்? ஏறல வளல. சரிங்களா? ஈ, இரு, எள்ளு, இவ்வு, எள்ளு, இல்லு. ஓகேங்களா? இதுல என்ன கண்டிஷன்னா, இந்த இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் கிடையாது. தூ இருக்கா, இரு இருக்கு, ஈ இருக்கு, எள்ளு இருக்கு. ஓகேங்களா? இருக்கா? அதே மாதிரி சு, டு, ரு. நல்லா வச்சுக்கோங்க. சு, டு, ரு. குசுடு துபுருல உ, சு, டு, து, பூ மற்றும் ரு. இதுல என்னண்டா
சு, டு, ரு. இவை இறுதியாக அமையக்கூடிய குற்றியலுகர சொற்கள் கிடையாது. இடைத்தர குற்றியலுகர சொற்கள் கிடையாது. பாருங்க. எவ்வெண்ணம் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. சூடுரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தர குற்றியலுகர சொற்களும் இல்லை. இது முக்கியமான ஒரு கண்டிஷன். சரிங்களா? இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. பாருங்க, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து எத்தனை வகைப்படுது? 10 வகைப்படுது. சரிங்களா? சார்பெழுத்து எத்தனை வகைப்படுது? 10 வகைப்படுது. அது என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? பாருங்க அடுத்து. குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகையா பிரிக்கலாம்? தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகையா பிரிக்கலாம்? 6 வகையா பிரிக்கலாம். என்னது? உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர், மென்தொடர், நெடில் தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர் என்று 6 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். இது எப்படி முடியும்? 2 எழுத்து சொற்களால் மட்டுமே முடியக்கூடியது. 2 எழுத்து சொற்களால் மட்டுமே முடியக்கூடியது. அடுத்து சால்பு. சால்பு இது என்ன குற்றியலுகரம் சொல்றாங்க? ஈ, இரு, இல்லு, இவ்வு, எள்ளு, இல்லு. ஓகேங்களா? அப்ப இந்த இல் என்ற எழுத்து இருக்குது. அப்ப இது என்ன குற்றியலுகரம்? இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? இடைத்தொடர் குற்றியலுகரம். சரி. இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கிறோம்? உயிர்மை பார்த்தாச்சு, ஆயுதம் பார்த்தாச்சு, உயிரளபடை பார்த்தாச்சு, ஒற்றளபடை பார்த்தாச்சு, குற்றியலுகரம் பார்த்தாச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது குற்றியலிகரம். சரிங்களா? அடுத்து குற்றியலிகரம் பார்க்க போறோம். சாரி, ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் பார்க்கல. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். எஃகு, அஃது, கக்ஸு இது எல்லாமே ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். இதுவும் அதே மாதிரிதான். குற்றியலுகரமும் அதே மாதிரிதான். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். ஓகேங்களா? குற்றியலிகரம் ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு அரை மாத்திரை அளவுல ஒலிக்கும். என்ன சொல்றாங்க? உகரம் இகரமாக திரிவது. உகரம் இகரமாக திரிந்தால் அதுதான் குற்றியலிகரம். சரிங்களா? அதுதான் குற்றியலிகரம். என்ன சொல்றாங்க? வல்லின மெய்களின் மேல் ஊர்ந்து வந்த உகரமாகப்பட்டது இகரமாக திரிந்து குறுகி ஒலித்தால் அதற்கு பெயர் குற்றியலிகரம் ஆகும். சரிங்களா? பாருங்க, வருமொழி முதல்ல எகர வரிசை எழுத்துகள் வந்தால் அந்த நிலைமொழி இறுதி உள்ள உகரமானது இகரமாக மாறும். ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி. பாருங்களேன், காசு கூட்டல் யாது. அதாவது இதுதான் வருமொழி, இதுதான் வருமொழி. இது என்ன ஆயிடுச்சு? நிலைமொழி. இங்க என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, வருமொழி முதலில் எகர வரிசை வந்தால் நிலைமொழி இறுதியில் உள்ள உகரம் என்னவான இகரமாக மாறுது. சோ காசு கூட்டல் யாது காசியாது, வீடு கூட்டல் யாது வீடியாது, கன்று கூட்டல் யாது கன்றியாது. மாறிடுச்சுங்களா? உகரம் இகரமாக திரியும். இது 2 இடத்துல வரும். ஓகேங்களா? குற்றியலுகரம் 2 இடங்களில் வரக்கூடியது. அடுத்து பாருங்க, மியா என்பது ஓர் அசைச்சொல். இதுல என்ன சொல்றாங்க? ஓசை நயத்துக்காக வருதுன்னு சொல்றாங்க. இந்த மீ இருக்கிற இம்மு கூட்டல் ஈ, இதுவும் குற்றியலுகரம் தான். இது எப்படி மாறும்டா? சொற்கள்ல இடம்பெறும் போது அதனுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒலிக்கும்னு சொல்றாங்க. இப்ப கேள் கூட்டல் மியா. ஓகேங்களா? இங்க மியா என்ற அசைச்சொல் வந்தால் இந்த கேள் வந்து என்ன? கேன் மியா என்று மாறும். இங்க மியா என்ற அசைச்சொல் வந்தால் இந்த இல்ல என்பது இன்னாக மாறும். சென்மியா. இந்த குற்றியலை இப்ப என்னது? இலக்கியத்துல மட்டும்தான் இருக்கு. இலக்கியத்துல மட்டும்தான் இருக்கு, உரைநடை வழக்குல கிடையாது. குற்றியலுகரம் 6 வகையா பிரிக்கிறாங்க. குற்றியலிகரம் 2 நிலையில வருதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குற்றியலிகரம் 2 நிலை. ஒண்ணு எகர வரிசை, இன்னொன்னு மியா என்ற அசைச்சொல். குற்றியலை இப்ப இலக்கியத்துல மட்டும்தான் இருக்கு, உரைநடை வழக்குல கிடையாது. தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் இகரம் என்னது? குற்றியலிகரம். குற்றியலிகரம். அடுத்து குற்றியலை எத்தனை இடங்கள்ல வருது? 2 இடங்கள்ல வருது. ஒண்ணு எகர வரிசை, இன்னொன்னு மியா என்ற அசைச்சொல். மியா என்பது ஓர் அசைச்சொல். இச்சொல்லில் உள்ள மீயில் உள்ள இகரம் என்னது? உகரமா இகரமா? இகரம்னு கேட்டாங்க. அப்ப இது என்னது?
குற்றிய லிகரம். குற்றிய லிகரம். ஓகேங்களா? சரி. இன்றைய வகுப்பு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இன்றைய வகுப்பு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? அதாவது சார்பெழுத்துகள் பார்த்தோம். சார்பெழுத்து எதுக்கு கீழ இருக்குன்னு எழுத்து இலக்கணத்துக்கு கீழ இருக்கு. ஓகேங்களா? அதுல உயிர்மை பார்த்தாச்சு, ஆயுதம் பார்த்தாச்சு, உயிரளபடை பார்த்தாச்சு, ஒற்றளபடை பார்த்தாச்சு, குற்றியல் உகரம் பார்த்தாச்சு, குற்றியல் லிகரம் பார்த்தாச்சு. 6 பிரிவுகள் பார்த்துட்டோம். ஓகேங்களா? 6 பிரிவுகள் பார்த்திருக்கோம். இந்த 6 பிரிவுகள்ல என்னென்ன இருக்குன்னா, உயிரளபடையில 3 இருக்கு. சரிங்களா? செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி குற்றியல் உகரத்துல 6 பிரிவுகள் இருக்கு. உயிர் தொடர், நெடில் தொடர், வன் தொடர், மென்தொடர் மற்றும் இடைத்தொடர், ஆயுதத்தொடர். இந்த 6 பார்த்தோம். ஓகேங்களா? இது ஃபுல்லாவே எதுல இருக்குன்னா, எழுத்து இலக்கணத்துடைய உட்பிரிவுகள்ல வரக்கூடியது. ஓகேங்களா? சரி. நமக்கு இப்ப பிஜிடிஆர்பி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணுங்க. ஜஸ்ட் 1999 மட்டும் தான். நீங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.